நேற்று சென்னையில் தங்களது முதலமைச்சர் நாற்காலி கனவு திட்ட கண்டன முழக்கங்களை முழங்கியது கண்டு ஏதோ தங்களது திரைப்பட காட்சி வசனம் என்று தோன்றியது. பின்னர்தான் நினைவிற்கு வந்தது. திமுக ஆட்சியில் சிறை கொட்டடியில் மரணித்த 24 பேர்களது உயிருக்கான தாவெகாவின் கண்டன முழக்க கூட்டமென்று. திறந்தவெளி அரசியல் நாடகத்தில் உங்களது வீர தீரத்தை வந்திருந்த தங்களது ரசிகர் கூட்டம் ரசித்து மகிழ்ந்திருப்பர். அது ஒன்று மக்கள் கூட்டம் அல்லவே. அதென்ன தங்களது அரசியல் சாடல்கள் திமுகவும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களது ஆட்சியும் என்கின்ற ஒற்றை இலக்கு மட்டும்தானா? இது இரவல் மூளை தந்த வேலை திட்டமும் மற்றும் வழிகாட்டுதலும் என்பது தெளிவாக தெரிகின்றது. விஜய் சார் மேனாள் முதல்வர் திரு பழனிசாமியுடனான திரைமறைவு ரகசிய தொடர்பும். இந்திய ஒன்றிய தலைமை அமைச்சர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் திராவிடத்திற்கு எதிரான RSSன் தமிழக அரசியல் கள ஒருங்கிணைப்பாளர் ஆடிட்டர் குருமூர்த்தியின் கூட்டு செயற்திட்டம் என்பதும் நன்கு விளங்குகின்றது. நேர்மையான அரசியலை முன்னெடுப்பவராயின் கடந்த ஆட்சியின் பெரும் அவமானங்களான பொள்ளாச்சி பாலியல் வன்புணர்ச்சி நிகழ்வின் போது அதனை எதிர்த்து தங்களது பெண் ரசிகர் பட்டாளத்தை திரட்டி பொள்ளாச்சியில் கண்டன முழக்கத்தினை அதிமுக பழனிசாமி அரசிற்கு எதிராக நடத்தி களம் ஏகியிருக்க வேண்டாமா? தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டிற்கு எதிராக மேனாள் முதல்வர் பழனிசாமி ஆட்சிக்கு எதிராக போராடியிருக்க வேண்டாமா? மணிப்பூரில் நடந்த பெருங்கலவரத்தில் பெண்களை பட்டப்பகலில் அம்மனமாக பாலியல் வன்கொடுமை செய்தபோது சங்கி கூட்டத்திற்கு எதிராக மோடி அமித்ஷாவை எதிர்த்து சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட குரல் கொடுத்திருக்க வேண்டாமா? விஜய் சார் வடபுலத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி நடக்கும் உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் தலித்துகளுக்கு எதிராக நடந்த வன்கொடுமைகளை கண்டித்து கண்டன அறிக்கை ஒன்று வெளியிட்டது உண்டா? விஜய் சார் அரசியலில் நடிப்பு எடுபடாது சார். மக்கள் ஒன்றும் முட்டாள்கள் அல்ல விஜய் சார். சினிமாவிற்கு ஸ்கிரிப்ட் வேண்டும் நடிப்பதற்கு. அரசியலுக்கு எழுதி கொடுக்கின்ற ஸ்கிரிப்ட் உதவாது விஜய் சார். நீங்கள் யாரால் ஆட்டுவிக்கப்படுகின்றீர்கள்? உங்களது நகர்வுகள் புஸ்ஸி, ஆனந்த், ஆதவ், அர்ஜுனா போன்ற ஒவ்வொரு விடயத்தையும் அசைவையும் மக்கள் கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள் விஜய் சார். இன்றைய அறிவியல் மின்னணு தொழில்நுட்பத்தின் வாயிலாக பாமரர்களும் தங்களையும் தாவேகாவையும் உற்று நோக்குகின்றார்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம் விஜய் சார். அன்புடன், அலாவுதீன்.